Taste the Daily. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2025-26 ஆண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கையை பூர்த்தி செய்யாத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். அதிமுக ஆட்சி காலங்களில் மாணவர்களுக்கான கல்வி கட்டணங்களை முழுமையாக செலுத்தப்பட்டு வந்ததாக அறிவிப்பு. RTE சேர்க்கைக்கான இணையதளத்தை திறக்காமல் ஏழை எளிய நடுத்தர மாணவர்களின் கல்வியோடு விளையாடுவதை விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய பிள்ளைகள் நலனில் மட்டுமே அக்கறை கொள்ளும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் விளிம்பு நிலை மக்களின் பிள்ளைகள் மீதும் அக்கறை கொள்ள வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். மாநில நிதியில் இருந்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கு நிதியை விடுவித்து 25% மாணவர் சேர்க்கையை உடனடியாக பூர்த்தி செய்ய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். 39 எம்பிக்கள் பெற்றுள்ள நிர்வாக திறனற்ற பொம்மை முதல்வர் மத்திய அரசிடம் வலியுறுத்தி நிதியை பெற வக்கில்லை எனவும் கடும் கண்டனம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வி சத்திரப்பட்டி காவல் நிலையம் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு சூறையாடப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. காவல் நிலைய தாக்குதலில் ஈடுபட்டோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கொலை குற்றவாளியால் அடித்து நொறுக்கப்பட்ட மதுரை வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை பார்வையிட சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உள்ளிட்டோரை தடுத்து நிறுத்தி அராஜகமாக கைது செய்த விடியா அரசின் ஏவல் துறை தனது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காவல் நிலையத்திற்கு கூட செல்ல விடாமல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஸ்டாலின் அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனது அறிவுறுத்தலின்படி சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் காவல் நிலையத்தை பார்வையிடச் சென்றபோது ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதற்கு கடும் கண்டனம். ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களை காக்க வேண்டிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, தற்போது உச்சத்தின் உச்சமாக காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல் நிலையம் தாக்குதலுக்கு உள்ளாவது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா பொம்மை முதல்வரே என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. காவல் நிலையத்தையே காக்க முடியாத இந்த திமுக ஆட்சி எப்படி மக்களை காக்கும்? வாய்ப்பே இல்லை என்றும் விமர்சனம். தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட குனியமுத்தூர் பகுதியில் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களிடம் எடுத்துரைத்தார். வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறோம், சொத்து வரி, யாரு வீடு கட்டுறதுக்கு எந்த பொருள் சிமெண்ட் வாங்க முடியாது, கல் அவ்வளவு விலையெல்லாம் அதிகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எதுவுமே இல்லை. இந்த சில பேருக்கு கொடுக்குற 1000 ரூபாய்க்கு கூட ஆமா சரியா வர்றதில்ல, கொடுக்கறது கூட உங்க வரி பணத்துல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய எல்லாமே வரி போட்டாங்க, எல்லாமே அதே போல பிராந்திகளை அதிகம் பண்ணிட்டாங்க. அதுக்கு அதிக ரேட்டுகள் எல்லாம் பண்ணி எல்லா மக்கள் பணத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வான கழக சட்டப்பிரிவு செயலாளர் இன்பதுரை மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் ஆகியோர் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இருவருக்கும் சால்வைகள் அணிவித்து வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். கரூர் அருகே பெற்ற மகள்கள் 3 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அப்பா போக்சோ வழக்கில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் அவலம். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பகுதியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத போலி அப்பாவுக்கு 2.0 ஆட்சி ஒரு கேடா என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே டியூஷனுக்கு வந்த 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்டார்.
ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே 15 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்று வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத இந்த ஆட்சி இனியும் தொடரக்கூடாது என பெண்கள் ஆவேசம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு மின் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் பணியாற்றும் பெண் ஊழியர்களை ஆபாசமாக சித்தரித்து புகைப்படங்கள் பகிரப்பட்ட அவலம். அரசு அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கே பாதுகாப்பில்லாத ஆட்சியாக ஸ்டாலின் ஆட்சி இருப்பதாக மக்கள் வேதனை. வேலூரில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் போக்சோ குற்றங்கள் குறைந்துவிட்டதாக விடியா அரசு பொய் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் அருகே பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சி செய்தபோது கூச்சலிட்டதால் கொலை செய்த காமுகன்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஆட்சி என பெண்கள் வேதனை. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலை பேருந்து ஓட்டுநர் அடித்து கொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கொலை கொள்ளை என சட்டம் ஒழுங்கு கேலி கூத்தான அவலம். கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் 5 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் தனது பொறுப்பு வகிக்கும் காவல் நிலையம் குற்றவாளிகளால் சூறையாடப்பட்டு வாய் திறக்காத ஸ்டாலின் இஸ்ரேல் தாக்குதல் குறித்து கண்டனம் தெரிவித்ததால் மக்கள் ஆத்திரம். காசா மக்கள் மீது கரிசனம் காட்டும் முதல்வரே, உங்கள் ஆட்சியில் பாதுகாப்பின்றி தவிக்கும் காவலர்கள் மீதும் கரிசனம் காட்டுங்கள் என மக்கள் விமர்சனம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடங்கு பல வழக்குகளில் தேவையே இல்லாமல் சிசிடிவி காட்சிகளை கசியவிட்ட காவல்துறை மதுரையில் காவல் நிலையம் தாக்கப்பட்ட விவகாரத்தில் சிசிடிவி காட்சிகளை வெளியிடுமா என மக்கள் கேள்வி. காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என நீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தியும் அலட்சியம் காட்டிய ஸ்டாலின் அரசு இன்று காவல் நிலையத்தை சூறையாடியவர்களை அடையாளம் காண முடியாமல் மர்ம நபர் என குறிப்பிடுவதாக மக்கள் விமர்சனம். திமுக ஆட்சியில் ஊழல் இருக்கிறதா என கேட்டால் எங்கெல்லாம் அரசு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஊழல் இருக்கும் என மலுப்பலாக பேசிய திருமாவளவன். ஊழல்ங்கிறது ஒரு யுனிவர்சல் ஃபினாமினா. எங்கெல்லாம் அரசு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஊழலும் வன்முறையும் இருக்கும். திமுக ஆட்சியில் ஊழல் இருக்கிறது என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொள்ளும் திருமாவளவன் திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி இல்லை, கொள்ளை கூட்டணி என்பதை அம்பலப்படுத்தியுள்ளார் என மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 12 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தகவல். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டுவிடும் என்கிற கதையாக கொரோனாவால் பாதிப்பு இல்லை என பிரச்சாரம் செய்து வரும் அமைச்சர் மாசு மக்களை காக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. தருமபுரி மாவட்டம் அத்திமாநகர் கிராமத்தில் தார் சாலை அமைக்காததால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த பகுதி மக்கள் வேதனை. ஸ்டாலின் ஆட்சியில் எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தரப்படுவதில்லை என மக்கள் காட்டம். இந்த மாதிரி நாங்க பல டைம் ஓரியாடி பார்த்து இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டோங்க. லாஸ்ட் டைம் நாங்க இப்போ கலெக்டரேட்ல கொடுத்துட்டு வந்துக்கிறோங்க. இது நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க என்ன பண்ண போறோங்க, சாலை மறியல் பண்ண போறோங்க. இல்ல அப்படி சாலை மறியல் பண்ணி தீர்வு இல்லைன்னா 2026 இது சட்டமன்ற எலெக்ஷனை புறக்கணிக்கிறோங்க எங்க ஊர் சார்பா.
பொள்ளாச்சியில் நடைபெற்ற திமுக கட்சி விழாவுக்கு அரசு பள்ளி மாணவர்களை அழைத்துச் சென்றது குறித்து பெற்றோர் தலைமை ஆசிரியரிடம் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. அரசு பள்ளி மாணவர்களை சீரழிக்கும் நோக்கில் விடியா ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக பெற்றோர் வேதனை. கவுன்சிலர் வந்து சொன்னாருங்க, அதுக்காக அனுப்புனது. அதுக்கப்புறம் பசங்க கவுன்சிலர் சொன்னாருங்கிறத விடங்க, பசங்களுக்கெல்லாம் 18 வயசு கூட நிரம்பாத விவரம் இல்லாத பசங்க. நீங்க வந்து பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அந்த மாதிரி மெச்சூர்ட் ஆகாத பசங்களுக்கு நீங்க எப்படி இன்டிமேட் கொடுக்கலாம்? சார் அவங்க சொன்னது வந்து பெற்றோரை நீங்க கேட்கணுமா இல்லையா? பெற்றோரை கேட்கணுமா இல்ல? அவங்க மேஜர் ஆகாத பசங்க சார். சார் பெற்றோர்கள் விருப்பத்தின் பேர்ல வர சொன்னது. பெற்றோர்களுக்கு கேட்டு எந்த பெற்றோர் விருப்பம் இருந்தா தான் வர சொன்னதுங்க. விருப்பம் இருந்தாலும் நீங்க பசங்க மெச்சூர்ட் ஆகாத பசங்க. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை கோவை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த விசாரணையை 3 மாதத்திற்குள் உயர்மட்ட விசாரணை குழு முடித்து அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அறிவிப்பு. கருப்பு பெட்டி கிடைத்துள்ள நிலையில் அதனை ஆய்வு செய்யும் போது விபத்திற்கான உண்மையான காரணம் குறித்து துல்லியமான தகவல்கள் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் தகவல். ஏர் இந்தியா விமான விபத்தில் 274 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் விபத்து காப்பீடு தொகை விமான நிறுவனத்திற்கு கிடைக்க வாய்ப்பு. விமான பயணிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் அனைவருக்கும் விமான நிறுவனம் இழப்பீடு தொகை வழங்க முன்வந்திருப்பதாக தகவல். ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கான காப்பீடு தொகை பெறுவதை எளிதாக்கி LIC நிர்வாகம் உத்தரவு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் காப்பீடு தொகையை விரைவாக பெற சான்றிதழ் ஒப்படைப்பில் சலுகை வழங்கியுள்ளதாக அறிவிப்பு. உலக டெஸ்ட் சாம்பியன் கோப்பையை முதன்முறையாக வென்றது தென்னாப்பிரிக்கா அணி. லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி.